அம்மனை மனமார நம்பி வழிபடுபவர்களுக்கு சில நேரங்களில் வாழ்க்கையில் வித்தியாசமான நல்ல மாற்றங்கள் நிகழத் தொடங்கும். அவை சாதாரண சம்பவங்களாகத் தோன்றினாலும் பலர் அவற்றை அம்மனின் அருள் சைகைகளாக நம்புகிறார்கள். இந்த வீடியோவில் அம்மன் அருள் கிடைக்கத் தொடங்கியதற்கான 9 முக்கிய அறிகுறிகளைப் பற்றி விரிவாகப் பார்க்கலாம். இந்த அறிகுறிகள் உங்கள் வாழ்க்கையிலும் தோன்றியுள்ளதா என்பதை கவனித்துப் பாருங்கள். 1. மனதில் காரணமில்லாத அமைதி உருவாகும். முன்பு இருந்த பதட்டம், பயம், கவலை போன்றவை மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். எந்த பிரச்சனை இருந்தாலும் அம்மன் இருக்கிறார், எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்ற நம்பிக்கை மனதில் உருவாகும். இந்த மன அமைதியே தெய்வ அருளின் முதல் அடையாளமாக கருதப்படுகிறது. 2. வீட்டில் நல்ல சக்தி அதிகரிக்கும். வீட்டிற்குள் நுழைந்தவுடன் ஒரு இனிய அமைதியான உணர்வு ஏற்படும். குடும்பத்தில் அடிக்கடி ஏற்பட்ட சண்டைகள் குறையும். உறவினர்கள் ஒருவருக்கொருவர் அன்பாக பேச ஆரம்பிப்பார்கள். இது அம்மனின் அருள் வீடு முழுவதும் பரவுகிறது என்பதற்கான நல்ல அறிகுறியாக பலர் நம்புகிறார்கள். 3. பூஜை செய்யும் ஆர்வம் அதிகரிக்கும். முன்பு பூஜை செய்ய நேரமில்லாதவர்களுக்கு கூட தானாகவே விளக்கு ஏற்ற வேண்டும், மந்திரம் சொல்ல வேண்டும், கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் உருவாகும். இது மனதை தெய்வீக பாதைக்கு அழைக்கும் மாற்றமாக கருதப்படுகிறது. 4. தடைகள் மெதுவாக விலக ஆரம்பிக்கும். நீண்ட நாட்களாக நின்ற வேலைகள் திடீரென நகரத் தொடங்கும். வேலை, தொழில், கல்வி, குடும்ப விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். பல கதவுகள் திறக்க ஆரம்பிக்கும். 5. கனவில் அம்மன் அல்லது கோவில் தொடர்பான காட்சிகள் தோன்றலாம். சிலருக்கு அம்மன் கோவில், தீபம், குங்குமம், பூக்கள் அல்லது அம்மன் உருவம் போன்றவை கனவில் தோன்றலாம். இதனை பல பக்தர்கள் நல்ல சகுனமாக கருதுகிறார்கள். ஆனால் ஒவ்வொரு கனவிற்கும் ஆன்மீக அர்த்தம் உள்ளது என்று உறுதியாக கூற முடியாது. எனவே இதை நம்பிக்கையின் அடிப்படையில் மட்டுமே பார்க்க வேண்டும். 6. எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். சரியான நேரத்தில் சரியான மனிதர்கள் வாழ்க்கையில் வர ஆரம்பிப்பார்கள். யாரும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து உதவி கிடைக்கும். பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கத் தொடங்கும். 7. பொருளாதார முன்னேற்றம் மெதுவாக உருவாகும். செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும். வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கலாம். நீண்ட நாட்களாக இருந்த பண சிக்கல்கள் குறைய ஆரம்பிக்கலாம். இது ஒரே நாளில் நிகழும் அதிசயம் அல்ல, படிப்படியாக ஏற்படும் நல்ல மாற்றமாக இருக்கலாம். 8. உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம். மன அழுத்தம் குறையும். நல்ல தூக்கம் கிடைக்கும். உடலிலும் புத்துணர்ச்சி ஏற்படும். இது மருத்துவ சிகிச்சைக்கு மாற்றாக அல்ல, உடல்நல குறைபாடு இருந்தால் மருத்துவரின் ஆலோசனையை பெறுவது அவசியம். 9. வாழ்க்கையில் நம்பிக்கை மீண்டும் பிறக்கும். எல்லாம் முடிந்துவிட்டது என்று நினைத்தவர்களுக்கு கூட புதிய நம்பிக்கை உருவாகும். நான் முயற்சி செய்தால் முடியும் என்ற தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இந்த நேர்மறையான மனநிலையே பல நல்ல மாற்றங்களுக்கு அடித்தளமாக அமைகிறது. அம்மன் அருள் நிலைத்திருக்க என்ன செய்யலாம்? தினமும் காலை அல்லது மாலை ஒரு தீபம் ஏற்றுங்கள். ஓம் சக்தி அல்லது உங்களுக்கு நெருக்கமான அம்மன் மந்திரத்தை பக்தியுடன் ஜபியுங்கள். வெள்ளிக்கிழமைகளில் இயன்றால் அம்மனை வழிபடுங்கள். ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யுங்கள். பெற்றோர்களையும் பெரியவர்களையும் மதியுங்கள். நேர்மையாகவும் கருணையுடனும் வாழ முயற்சி செய்யுங்கள். இவை ஆன்மீக வாழ்க்கையை வளர்க்க உதவும் நல்ல பழக்கங்களாகும். நிறைவுரை: அம்மனின் அருள் என்பது வெளியில் மட்டும் தேட வேண்டிய ஒன்று அல்ல. நல்ல எண்ணம், நல்ல செயல், பக்தி, கருணை, நம்பிக்கை ஆகியவை வளரும்போது அந்த அருளை நம் வாழ்க்கையில் உணர முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் குடும்பத்தினருடனும் நண்பர்களுடனும் பகிருங்கள். இதுபோன்ற ஆன்மீக தகவல்கள், பக்தி கதைகள் மற்றும் தினசரி தெய்வீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க
எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐ அழுத்த மறக்காதீர்கள். அம்மனின் அருள் உங்கள் குடும்பத்திற்கும் என்றும் நிலைத்திருக்க வாழ்த்துகள். நன்றி.